இது மாதிரி இவங்களுடைய பொய்கள் முடிவே கிடையாது. எங்க எது நடந்தாலும் சரி. இப்போ நடந்த இன்சிடென்ட்ல இவங்க கணக்குப்படி 28 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க, 30 பலூச்சி தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாங்கன்றது இவங்களுடைய ரிப்போர்ட். அங்க இருந்த போட்டோல அது இருக்கக்கூடிய போட்டோஸ் நீங்க பாருங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன பாயிண்ட கொடுத்தீங்கனாலே அங்க இருக்கக்கூடிய அந்த சவப்பெட்டி எத்தனைன்னு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவே 150க்கு மேல இருக்கு. அங்க இருந்த ஒரு காயம்பட்ட ஒரு பாகிஸ்தான் ராணுவ வீரர் ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அவரை போய் பேட்டி எடுக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல்ல. அவர் சொல்றாரு, இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை நான் பார்த்ததே கிடையாது, எங்களெல்லாம் தெய்வதாட்சணம் இல்லாமல் சுட்டாங்க, நான் எப்படி உயிர் பொழைச்சு வந்தேன்னு தெரியல, எங்களால் ஓட முடிஞ்ச வரைக்கும் ஓடணும் அப்படின்னு சொல்லி. இதுல எங்கேயாவது வாழ்க்கையில ஒரு இடத்துலயாவது நீங்க வெற்றி பெற்றிருந்தீங்கன்னா நீங்க உங்க ராணுவத்தை பத்திலாம் பேசலாம். இப்ப அந்த ராணுவம், பாகிஸ்தானுடைய ராணுவம் தான் மிகப்பெரிய ஆபத்தாந்தவன் அப்படின்ற அந்த பிம்பம் சுக்கு நூறா உடைக்கப்பட்டிருக்கு. இனி அந்த ரோட்ல போற தைரியம் எந்த சீனாக்காரனுக்கும் வராது. ஏன்னா பலூச்சோடைய ஃபைட்டர்களுடைய தலைவர், பிஎல்ஏடைய தலைவர் என்ன சொல்றாருன்னா, சைனாவை குறி வச்சு சரி சொல்றாரு, ஷி ஜின்பிங் மரியாதையா இங்கிருந்து எல்லாம் வெளில போயிருங்க, இது எங்க நாடு, எங்களுடைய வளம், பாகிஸ்தானை ஊக்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்துக்கிட்டு போர் விமானங்களை கொடுத்துட்டு இது பண்ணீங்கன்னா இங்க ஒரு சைனாக்காரன் உயிரோட இருக்க மாட்டா அப்படின்ற எச்சரிக்கையோட அந்த காலனி முடியுது. இந்த நாடு அப்படியே செதஞ்சுக்கிட்டு வருது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. வெகு விரைவில் பலுச்சிஸ்தான் தனி நாடாக நம்மளுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.